Hi hello guys, welcome back to Kavin Perfect Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, அதாவது நீங்க YouTubeல வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பீங்க. சோ அப்படி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம் அப்படினு கேட்டிங்கனா, லைக் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க்ளைமர், ஹேஷ்டேக்ஸ், சோ வீடியோ எடுத்தது யாரு, நேம்ல கொடுத்திருப்பீங்க அண்ட் எடிட் பண்ணது யாரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஃபால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். சோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். பட் டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் சொன்ன பாத்தீங்களா, சோ ஸ்டாண்டர்டா அந்த மாதிரி சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். பட் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அப்படியே வர மாதிரி எப்படி நம்ம கொடுக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அண்ட் எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ கிளியரா வாட்ச் பண்ணுங்க. சோ गाइस, நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்டா விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்துடும் गाइस. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். So guys, first வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ், டிஸ்க்ளைமர், ஹேஷ்டேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணும்போது எப்படி நம்ம கொண்டு வர மாதிரி நம்மளோட சேனல் பேஜில் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் கிரியேட்டர் ஸ்டுடியோவை டெஸ்க்டாப் வியூவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ரீன் வியூவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா கிரியேட்டர் ஸ்டுடியோவை டெஸ்க்டாப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய யூடியூப் சேனல் பேஜ் கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத சேனலுடைய லோகோ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேனலுடைய லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுவிட்ச் அக்கௌண்ட் அப்படின்ட்டு கொடுத்து கரெக்டான சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணது அப்புறம் இப்போ வந்து பார்த்தோம்னா தேர்டாக அப்லோடு டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு பேசிக் இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. அப்லோட் டிஃபால்ட்ஸ் செட்டிங்ஸில் பேசிக் இன்ஃபோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைப் பண்ணி டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு தேவையான டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹே கைஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டு ப்ரெசன்ட் பை எடிட்டட் பை அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அதாவது பிஸ்னஸ் என்கொயரி மெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ அஸ் ஆன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் லிங்க்கு இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் எதை பற்றினது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஸ்க்ளைமர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படின்னு கொடுத்துட்டு டிஃபால்ட்டாகவே சில ஹேஷ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவின் பெர்ஃபெக்ட் டீம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டிலும் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே விசிபிலிட்டி, டேக்ஸு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணி என்னோட சேனலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நான் கொடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாதனால எனக்கு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டலை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ கைஸ், சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வர மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இந்த மாதிரி பேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் அதில் வந்து பார்த்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வராது. ஸோ எந்த மாதிரி அப்லோட் பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட்டர் ஸ்டுடியோவை டெஸ்க்டாப்
டெஸ்க்டாப் வியூவில் ஓப்பன் பண்ணி அதில் மேலே கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அப்லோட் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம செட்டிங்ஸில் போய் சேனல் பேஜில் போய் நம்ம செட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராவாக அந்த வீடியோ கண்டென்ட் பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹேஷ்டேக்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். பட் யூடியூப் ஆப்பில் போய் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. நீங்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா யூடியூப்ல 2 மந்த் அல்லது 3 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபைன் பண்ணியிருக்கலாம். கிரியேட்டர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி அந்த செட்டிங்ஸில் போய் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. பட் இப்போ தான் நீங்கள் பிகினராக வரீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.